மகாராஷ்டிராவின் பீட் மாவட்டத்தில் துணை முதல்வர் அஜித் பவாரின் பாதுகாப்பு வாகனம் பைக் மீது மோதியதில் 4 பேர் காயமடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி ஜூமா பள்ளிவாசலில் மந்திரிக்க சென்ற பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் செய்து கத்தியால் குத்திய பள்ளிவாசல் ஊழியர் அப்துல் அஜீஸ் கைது செய்யப்பட்டார். சபரிமலையில் நெரிசலை கட்டுப்படுத்த விரைவு அதிரடிப்படை பொறுப்பேற்றுள்ளது. பக்தர்கள் உடனடி முன்பதிவை நம்பி வரவேண்டாம் என தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் குமாரசாமி நிரூபித்தால் அரசியலை விட்டு விலக தயாராக இருக்கிறேன் என கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் கூறினார். துபாய் ஏர் ஷோவில் இந்தியாவின் தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் சிக்கி இறந்த விங் கமாண்டர் நமன் சியால் உடல் ஹிமாச்சலில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது.